ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிற வாழை அப்படிங்கிற மலையாள படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்கிற கதையும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிற கதையும் எமோஷ்னல் காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் இந்த வாழை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரோட சூஸிங், நான் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க்காக இருக்குது, எமோஷ்னல் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க்காக இருக்குது. இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவாக நான் நினைக்கிறது. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒவ்வொரு காமெடி சீனும் எமோஷ்னல் சீனும் எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆனிச்சு. இந்த படம் மொத்தமாகவே 2 மணி நேரம் 2 நிமிஷம் தான். அதனால் இந்த படம் எனக்கு அந்தளவுக்கு எங்கேயுமே பெருசாக லேக் அடிக்கல. இந்த படத்தை நீங்கள் டைம் பாஸுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது, தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் தோணலை. ஏன்னா இந்த படமே ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் படம் தான். எனக்கு அந்த ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டில் நல்லாவே கிடச்சிச்சு. அதனால் எனக்கு இந்த படம் எங்கேயுமே லேக் அடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நெகட்டிவாக சொல்ல எதுவும் தோணலை. ஆனால் இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம்னா பார்ட் 2க்கு லீடு தான். இப்போ வர எல்லா படத்துக்குமே பார்ட் 2 லீடு கொடுத்துட்றாங்க. அது ஏனே தெரியல. அதுவும் இந்த படத்துக்கு சுத்தமாக தேவையில்லை பார்ட் 2 லீடுக்கு. இப்போ இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகுது. டைம் பாஸுக்கு எல்லாரும் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான் இந்த வாழை. இந்த படத்துக்கு 5K 3.5 ஸ்டார் நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.